கோல்ட்வெல்ஸ் அகாடமிக் சார்பாக உங்கள் அனைவருக்கும் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றோம். வெல்கம் டு த ஜாய்ஃபுல் லேர்னிங். இந்த சேனல் மூலிமா நம்ம இன்னைக்கு எக்ஸசைஸ் 2.2 sums பார்க்க போறோம். Kindly subscribe the channel, click the bell icon to get all my notification. Your first problem: for what value of natural numbers n 4 power n can end with the digit 6? So 4 power n என்ற நம்பர் எப்பெல்லாம் digit 6, that is the last number யூனிட் டிஜிட்ல நமக்கு 6 வரப்போகுது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இன் ஆர்டர் டு டெஸ்ட் இதை டெஸ்ட் பண்ணதுக்கு நமக்கு நேச்சுரல் நம்பர்ஸ் எடுக்க போறோம். நேச்சுரல் நம்பர்ஸ்னால தெரியும், இட் பிகின்ஸ் வித் 1 2 3. ஸோ n is equal to 1, 4 power 1. தட் இஸ் n-க்கு பதிலாக நம்ம 4 power n இருக்கு இல்லையா, அந்த n-க்கு பதிலாக நம்ம 1 கொடுத்துருக்கோம். ஸோ n 4 power 1 is equal to 4. n is equal to 2. 4 power 2 is equal to 16. n is equal to 3. 4 cube equal to 64. n equal to 4. 4 power 4 is equal to 256. n is equal to 5. 4 power 5 is equal to 1024. n is equal to 6. 4 power 6 is equal to 4096. ஸோ இப்போ இந்த நம்பர்ஸ்லேருந்து நம்ம அப்சர்வ் பண்ணலாம் பாருங்க. ஈவன் நம்பர்ஸ் போடும்போது எல்லாமே எண்டிங் டிஜிட் என்னவா இருக்கு பாருங்க, 6ல இருக்கு. ஸோ விச் மீன்ஸ் தட் n is even. 4 power n ends with 6. Shall we go for the next problem? If m comma n are natural numbers, for what value of m does 2 power n into 5 power m ends in 5? So 2 power n-யும் 5 power m உடைய ப்ராசஸ்லையும் என்ன நம்பர் எண்டிங் 5 வருது நம்ம பார்க்க போறோம். ஸோ ends in 5. ஸோ இப்போ நம்ம 2 எடுத்துக்கலாம். ஸோ 2 power n நம்ம கொடுத்தாலே ஆட்டோமேட்டிக்லி we know that all the number are even. 2 உடைய பவர்ஸ்ல எவ்வளவு நம்பர் கொடுத்தாலும் அது ஈவன் நம்பர் தான் இருக்கும். பிகாஸ் 2 உடைய மல்டிபிள்சிட்டின்னு சொல்றோம். ஸோ அதனால 2 power n will be even. If we give m உடைய வேல்யூ 2 power mல கொடுக்கும்போது ending with 5. எல்லா பவரும் பாருங்க, 2 power 1 கொடுத்தீங்கன்னா என்ன இருக்கும் 5. 5 power 1 கொடுத்தீங்கன்னா என்ன வரும் 5. 5 power 2 கொடுத்தீங்கன்னா 25. 5 power 3 கொடுத்தீங்கன்னா 125. ஸோ இப்படி வர எண்டிங் நம்பர்ஸ் எல்லாமே 5ல தான் இருக்கும். இது ரெண்டையும் இப்போ மல்டிப்ளை பண்ண போறோம். அதுதான் நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க. 2 power m into 5 power m. ஸோ 2 power m-யும் 5 power m-யும் மல்டிப்ளை பண்ண போறோம். The product of even number and number ends with the digit 5. The answer will be 0. ஈவன் நம்பரோட 500 நம்பர் டிஜிட்டை மல்டிப்ளை பண்ணா நம்ம ஆன்சர் எல்லாமே 0 தான் நமக்கு வரும். ஸோ we should not apply the value for 0 for n and m. ஏன்னா நம்ம இந்த இடத்துல 0 அப்ளை பண்ணக்கூடாது. n-க்கும் m-க்கும் 0 அப்ளை பண்ண முடியாது. பிகாஸ் n and m என்ன சொல்லியிருக்காங்க, நேச்சுரல் நம்பர்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நம்ம நேச்சுரல் நம்பர்ஸ்ன்றதால 2 power 0, 5 power 0 நம்ம அப்ளை பண்ண முடியாது. ஸோ now we cannot apply the value 0 for n and m because n and m are natural numbers. Okay, shall we go for the next problem? Find the HCF of 25, 25, 25, 36, 36, 36. ஸோ இதுக்கு எல்சிஎம் நமக்கு ஆல்ரெடி ப்ரீவியஸ் கிளாஸஸில் பார்த்துருக்கோம். ஸோ எல்சிஎம் ப்ராசஸ் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி எல்சிஎம் லாங் டிவிஷன் ப்ராசஸில் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெச்சிஎஃப்னா என்ன அர்த்தம், காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர் மீன்ஸ் இந்த ரெண்டுத்துக்குமே ஒரே ஒரு நம்பர் சேம் சிமிலாரிட்டி நம்பர்ஸ் மட்டும் நம்ம பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா 225க்கு பார்த்தீங்கன்னா 5 ஸ்கொயர் 3 7 13 37. இங்கே 36க்கு பார்த்தீங்கன்னா 2 ஸ்கொயர் 3 கியூப் 7 13 37. ஸோ இதில் சிமிலர் நம்பர்ஸ் பாருங்க, 3 இருக்கா சிமிலாரிட்டிஸ், 7 13 37. திஸ் இஸ் கால்ட் அஸ் காமன் ஃபேக்டர். காமன் ஃபேக்டர்னா சேம் நம்பர்ஸ் இருக்கணும். ஸோ இங்கே 3 power 3 இருக்கு, இங்கே 3 இருக்கு. ஸோ வி ஹாவ் டு டேக் 3 தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ காமன் ஃபேக்டர்ஸ் என்னன்னு எழுதிக்கலாம். 3 into 7 into 13 into 37. இந்த இடத்துல டாட் ரெப்ரசன்ட் பண்ணது எல்லாமே மல்டிப்ளிகேஷன் அர்த்தம். 3 into 7 into 13 into 37. So the answer is 10101. இங்கே நீங்க பார்க்கலாம் பாருங்க, 37 13 7 11. அதுக்கான ஆன்சர் என்ன வந்திருக்கு 10101. ஸோ இங்கே அதே மாதிரி பாருங்க 37 13 7 3. இந்த நம்பருக்கானது பார்த்தீங்கன்னா 10101.
ஸோ நீங்கள் இதுலேயே ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம், திரும்ப மல்டிப்ளை பண்ணி பார்க்கணுன்ற அவசியம் கிடையாது. ஸோ இந்த HCF உடைய லாங் டிவிஷனுடைய ப்ராசஸில் ரிவர்சிபிலிட்டி ஆஃப் த டேர்ம் 13, 37, 13, 7, 3 இதுக்குள்ளே இருக்கிற வேல்யூ பார்த்தீங்கன்னா 10101. ஸோ மல்டிப்ளை பண்ணாமல் டேரெக்டாக நீங்கள் லாங் டிவிஷன் மட்டும் போட்டால் ஃபைனலில் HCFக்கு நீங்கள் மல்டிப்ளை பண்ண வேண்டாம். We go for the next one. If 13,824, 3, that is 13,824 is equal to 2 power A, 3 power B. So in the process, நம்ம long division processல பண்ண போறோம். So long division already உங்களுக்கு தெரியும். You do the long division process properly. ஒழுங்கா ப்ராப்பரா இந்த லாங் டிவிஷனுடைய மெத்தடை ப்ரொசீட் பண்ணி பாருங்க. நெக்ஸ்ட், ஸோ இன்னொரு ஃபேக்டர்ஸ் நம்ம எப்படி எழுத போறோம் அப்படின்னா 2 உடைய மல்டிபிள்சிட்டி ஜென்ரேட்டர்ஸ் இருக்கு இல்லையா, அது எத்தனை டைம்ஸ் இருக்கு பாருங்க, 2 2 2 2ன்ற ஜென்ரேட்டர்ஸ் வந்து 9 டைம்ஸ் இருக்கு. ஸோ 2 power 9, 3 is 3 power 3. ஸோ இப்போ நம்ம கொஸ்டினோட கம்பேர் பண்ணலாம். 13824 is equal to 2 power A to 3 power B. ஏக்கு கம்பேர் பண்ணி பாருங்க, what is the value of A? A is equal to 9 and B is equal to 3 is the answer. We go for the next one. If P power 1 x power 1, P2 x power 2, P3 x power 3 x into P power 4, P4 x power 4 is equal to 113400. P1, P2 or P3, P4 are primes in ascending order. X1, X2, X3, X4 are integers numbers. Find the value of the primes and generator. Prime and generator கேட்டிருக்காங்க. Similarly, this is also a long division process. So இந்த long division process தெரிஞ்சா மட்டும்தான் நம்ம இந்த எக்ஸசைஸை ப்ரொசீட் பண்ண முடியும். ஸோ லாங் டிவிஷனுடைய ப்ராசஸ் நீங்கள் ப்ரொசீட் பண்ணி பாருங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதனுடைய டேர்ம்ஸ் எழுதிக்கலாம் பாருங்க. 2 power 3, 3 times பாருங்க எத்தனை டைம்ஸ் இருக்கு, 1 2 3 4 times, 5 square and 7 1 times. These numbers 2 3 5 7 லாம் prime numbers. ஸோ அதனுடைய பவர்ஸில் இருக்கு இல்லையா, 2 power 3, 3 power 4, 5 power 2, 7 power 1. These are called integers. That is x1, x2, x3. Now comparing the primes. Primes compare பண்ணிக்கலாம். ஸோ primes P1, P2, P3, P4னா என்ன இருக்கு, 2 3 5 7. Similarly x1, x2, x3 டாப்ல இருக்க பவர்ஸ். ஸோ பவர்ஸ் பார்த்தீங்கன்னா 3 4 2 1 are the integers. Find the LCM and HCF of 408 and 170 by applying the fundamental theorem of arithmetic. Arithmetic ஓட fundamental theorem concept apply பண்ண போறோம். இதுக்கு LCM, HCF ரெண்டு கான்செப்ட்டுமே பேஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ we do this 408 க்கான long division and 170 க்கான long division. Next one, இப்போ 408 க்கு பார்த்தீங்கன்னா 2 power 3 3 into 17 and 170 க்கு 2 into 5 into 17. இதுதான் நம்மளுடைய லாங் டிவிஷன் ப்ராசஸில் இருக்கிற டேர்ம்ஸை ப்ரைம் ஃபேக்டர் டேர்ம்ஸாக எழுதியிருக்கும். ஸோ இதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா LCM and HCF கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் we'll do the HCF. HCFனா என்ன அர்த்தம், காமன் ஃபேக்டர்ஸ். காமன் ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இந்த ரெண்டு நம்பர்ஸ்க்குமே 408க்கும் 170க்கும் உள்ள காமன் ஃபேக்டர்ஸ் பார்க்கணும். இங்கே 2 இருக்கு, இங்கேயும் 2 இருக்கு. 2 power 3 தேவையில்லை, 1 2 தான் நம்ம பார்க்கணும். பிகாஸ் ரெண்டுலேயுமே 2ன்ற காமன் டேர்ம்ஸ் இருக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா 3 5 இருக்கு, தே ஆர் டிஃப்ரெண்ட். 17 காமன் ஃபேக்டர்ஸ். ஸோ காமன் ஃபேக்டர் இஸ் 2 and 17. ஸோ HCF is equal to 2 into 17 is equal to 34. சிமிலர்லி இப்போ 170க்கும் 408க்கும் LCM பார்க்க போகிறோம். LCM அப்படின்னாலே ஃபர்ஸ்ட் கிரேட்டஸ்ட் பார்ட் பார்க்கணும். இங்கே 2 இருக்கு, இங்கே 2 power 3 இருக்கு. அப்போ கிரேட்டஸ்ட் என்ன இருக்கு, 2 power 3. So drop that 2 power 3. So remaining பாருங்க இங்க என்ன இருக்கு, 3 5. So 3 into 5. இந்த 17 வந்து prime common factor. அதனால common term 1 time எழுதினா போதும். So இதை வந்து LCM வந்து common factor into remaining factorன்ற கான்செப்ட்ல நம்ம பண்ணலாம். So 2 power 3 into 17 அடுத்து common factor. Remaining factors வந்து 3யும் 5யும். So 3 into 5. So the answer is 2040. Next problem. Find the greatest number consisting of the 6 digit which is exactly divisible by 24, 15, 36.
So first greatest 6-digit number என்னன்னு பார்க்கலாம். What is the greatest 6-digit number? Triple 6 times 9. 6 times 9 இருக்குன்னா greatest digit number. So இதில் பார்த்தீங்கன்னா 24, 15, 36க்கு LCM. So LCM of 24, 15, 36க்கு 360. நீங்கள் LCM ப்ராசஸ் ஆல்ரெடி நான் லாங் டிவிஷன் சொல்லி கொடுத்துருக்கேன். நீங்கள் அந்த மெத்தடில் போட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 360 உங்களுக்கு வரும். I'll give it in the description box also. ஸோ இப்போ இந்த 360ஆல் இந்த 999 நம்ம டிவைட் பண்ண போகிறோம். 360 2 டைம்ஸ் பண்ணிங்கன்னா 1 to 720. ஸோ பேலன்ஸ் 279. இன்னொரு 9 நம்ம ட்ராப் பண்ணிக்கலாம். ஸோ 7 டைம்ஸ் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520. திரும்ப இதில் மைனஸ் பண்ணிங்கன்னா 279. அகைன் ஒரு 9 ட்ராப் பண்ணிக்கலாமா? ஸோ 7ஆல் மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 2520. Again drop one more 9. இன்னொரு 9 drop பண்ணிக்கலாம். So 7 times multiply பண்ணும்போது same answer 2520. So remaining term பார்த்தீங்கன்னா 279 இருக்கும். இந்த ரிமைண்டர் இருக்கு இல்லையா, அந்த ரிமைண்டர் டேர்மை என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த 6 digit டேர்மில் மைனஸ் பண்ணணும். ஸோ 6 digit டேர்மில் மைனஸ் பண்ணிங்கன்னா 999,720 நமக்கு கிடைக்கும். இந்த 720 999,720 அப்படின்ற நம்பர் பார்த்தீங்கன்னா எதனுடைய LCM 24, 15, 36 உடைய LCM ஆல டிவைட் பண்ணியிருக்கோம். அப்படின்னா கட்டாயமா இந்த நம்பர் 24ஆலையும் டிவைட் ஆகும், 15ஆலையும் டிவைட் ஆகும், 36ஆலையும் டிவைட் ஆகும். ஸோ ரிமைண்டர் வில் பி 0. நீங்கள் டிவைட் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஆன்சர் செக் பண்ணணும் பண்ணிக்கலாம். ஸோ 999,720 டிவைடிங் பை 24 எடுத்தாலும் 15ஆல் டிவைட் பண்ணாலும் 36ஆல் டிவைட் பண்ணாலும் யுவர் ரிமைண்டர் வில் பி 0. 0 தான் நமக்கு ரிமைண்டர் கிடைக்கும். Hence, the greatest number, 6-digit number is divisible by 24, 15, 36 is 999,720. It's a very important problem. Go through பண்ணிக்கோங்க. What is the greatest, smallest number that when divided by the three numbers 35, 56 and 91 leaves the remainder 7 in each case? So, ஒரு நம்பர் நம்ம டிவைட் பண்ண போகிறோம். அந்த நம்பரில் இந்த 3 நம்பர்ஸால் நம்ம டிவைட் பண்ணும்போது அதனுடைய ரிமைண்டர் 7 இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. The smallest number which when divided by 35, 30, 56 and 91. பார்த்தீங்கன்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 35க்கு 56க்கு 91. இந்த டேர்முக்கான LCM எடுக்க போகிறோம். ஸோ 35, 56, 91. ஸோ LCM என்ன அர்த்தம்? காமன் ஃபேக்டர் அண்ட் ரிமைனிங் ஃபேக்டர்ஸ். ஸோ இங்கே காமன் ஃபேக்டர் பார்த்தீங்கன்னா 7 இருக்கும். ஸோ ரிமைனிங் ஃபேக்டர் நம்ம அப்படியே எழுதிக்கலாம். 5 1 time, 7 2 3 times and 13 1 time. நான் 7 7 7 இருக்க 3லையும் இருக்கிறதால காமனாக ஃபஸ்ட் எழுதியிருக்கேன். ஸோ காமன் ஃபேக்டர் இன்டூ ரிமைனிங் ஃபேக்டர். ஸோ இந்த டேர்ம் ஃபுல்லாக மல்டிப்ளை பண்ணிங்கன்னா 3640 நமக்கு கிடைக்கும். The smallest number when divided by 35, 56, 91 leaves the remainder 7. So இந்த டேர்ம்ஸ்ல ரிமைண்டர் நம்ம லெஃப்ட் அவுட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அந்த ரிமைண்டரை ஆட் பண்ணிக்கிட்டா நம்ம will get the smallest number. What is the number? 3647. 3647 is the answer. Find the least number that is divisible by first 10 natural number. First 10 natural number நாலே நமக்கு தெரியும் 1 2 3 4 5 6 7 8 9 10. So இதை 2ஆல நமக்கு டிவைட் பண்ணும்போது will get this LCM நம்ம எடுத்து லாங் டிவிஷன் மெத்தட்ல பண்றோம். Okay. So LCM பார்த்தீங்கன்னா 2 how many times? 3 4 times. 4 times, one more 2 இங்க வரணும். 3 times. Sorry, 3 2 times, 5 1 time, 7 1 time. இங்க ஒரு 2 left out ஆயிருக்கு, நீங்க எழுதிக்கோங்க. So answer is 2520. The smallest number is 2520 is the answer. இந்த term எல்லாம் multiply பண்ணீங்கன்னா என்ன answer வருதோ அதான் answer. Thank you for watching this channel. If you like this channel, kindly subscribe the channel to get more updating videos.